ஹலோ ஃபோக்ஸ், வெல்கம் டு ஹெச்எஃப்சிஸ் கிளாரிட்டி லேப் பாட்காஸ்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது யூனிட் 12 லா ஆஃப் ஜெண்டர் ரிஜிடிட்டி. ஸோ பசங்கன்னா இப்படி தான் இருக்கணும், பொண்ணுங்கன்னா இப்படி தான் இருக்கணும், அதே மாதிரி ஸ்டீரியோடிப்பிக்கல் மைண்ட் செட் இருக்கக்கூடிய பீப்புள் எல்லாருக்குமே ராபர்ட் க்ரீன் வந்துட்டு அப்படி கிடையாதுடா, நீங்கள் வந்துட்டு உங்களுக்குன்னு ஒரு யூனிக்னஸ் இருக்கும், அதை நீங்கள் ஒன்றா வெளியில் கொண்டு வரணும். எல்லாருக்குள்ளேயும் ஃபெமினின் ட்ரைட்ஸ் இருக்கும், மேஸ்குலின் ட்ரைட்ஸ் இருக்கும், அதை நீங்கள் கம்பைன் பண்ணுறப்ப தான் உங்களோட ஃபுல் பொட்டென்ஷியலை நீங்கள் வந்துட்டு டேப் பண்ண முடியுங்கிறத அவர் சொல்லியிருப்பார். அதை கொஞ்சம் டீப்பாக என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். ஸோ ராபர்ட் க்ரீன் சொல்கிற ஸ்டேட்மெண்ட் எல்லாமே எனக்கு ரொம்ப புதுசாக தான் இருந்துச்சு. அண்ட் இட் மேட் சம் சென்ஸ் டு, பிகாஸ் நான் ஐம் எ டைப் ஆஃப் கை ஹூ யூஸ் டு பிலீவ் இன் பேட்ரியார்கி. மேஸ்குலின்னா ட்ரைட்ஸ் உள்ளவங்கலாம் மென், ஃபெமினின் ட்ரைட்ஸ்னால் கண்டிப்பாக இட்ஸ் ஸ்பெசிஃபிக் டு விமன். அண்ட் மென்னுனா இப்படி இருக்கணும், விமன்னா இப்படி தான் இருக்கணும், மென்னுக்குள்ள ஜாப் விமென்குள்ள ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஆல்சோ பிலீவ் வாட் சொசைட்டி ஹேஸ் டாட் மீ. பட் ராபர்ட் க்ரீனோட பெர்ஸ்பெக்டிவ் வந்துட்டு எனக்கு ரொம்ப இன்சைட்ஃபுல்லாக இருந்துச்சு. ராபர்ட் க்ரீனோட ஃபிலாசபி என்ன அப்படின்னா, எல்லா ஹியூமன்ஸ்குள்ளேயுமே மேஸ்குலின் ட்ரைட்ஸ் இருக்கும், ஃபெமினின் ட்ரைட்ஸ் இருக்கும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போனால், சின்ன வயசில் ஒரு குழந்தை வளருது அப்படின்னா அது ஒரு பெண் குழந்தையாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், முக்கால்வாசி அதோட ட்ரைட்ஸ் எல்லாமே ஃபார்ம் ஆகுறது இனிஷியலாக அவங்களோட டேடியை பார்த்து தான் இன்ஸ்பயர் ஆகுறாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு அவங்க மீட் பண்ண அவங்க அம்மாவை பார்க்குறப்போ ரெண்டு பேருமே ஒரே ஜெண்டர், அவங்களால ஒரு கனெக்ட் கொண்டு வர முடியும். பட் டேடிங்கிற போது புதுசாக இருக்குது என்னன்னு சொல்லிட்டு அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணுறப்போ நிறைய கேரக்டர்ஸை டேடி கிட்டேருந்து லேர்ன் பண்ணுறாங்க. அதே மாதிரி பசங்க பார்த்தீங்கன்னா அப்பாவுக்கும் பையனுக்கும் ஒரு சிங்க் இருக்கும், சரி ரெண்டு பேரும் மென் அப்படிங்கிற ஒரு ட்ரைட்ஸ் எல்லாமே டிஃபால்ட் செட்டிங்கில் இருக்கும். பட் புதுசாக அவங்க அம்மாவை பார்க்குறப்போ புது ஜெண்டராக அவங்க அனலைஸ் பண்ணுவாங்க, அப்போ அவங்கக்கிட்ட நிறைய விஷயம் லேர்ன் பண்ணிப்பாங்க. ஸோ அதனால தான் ஒரு ஸ்டடியில் என்ன சொல்கிறாங்கன்னா, பசங்க எல்லாமே சின்ன வயசில் ரொம்ப எமோஷ்னலி இன்டெலிஜென்ட்டாக இருப்பாங்க, ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பாங்க, அந்த ஒரு குரூப் மைண்ட் செட் இருக்கும், எல்லாமே இருக்கும். பட் அதே டைம் விமன் பார்க்குறப்போ, இந்த கேர்ள்ஸ் பார்க்குறபோது அவங்க ரொம்ப அட்வென்ச்சரஸாக இருப்பாங்க, ரஃப் அண்ட் டஃப்பாக இருப்பாங்க. அதே டைமில் அவங்க பலம் என்ன, இதே மாதிரி நிறைய விஷயங்களை நிறைய அந்த மேஸ்குலின் ட்ரைட்ஸ் வந்துட்டு பார்க்கலாம். ஏன்னா பிகாஸ் தோஸ் ஆல் திங்ஸ் would have been inspired from their fathers, அதே மாதிரி பாய்ஸ்க்கு பார்க்குற போது அது அவங்க அம்மாக்கள் கிட்டேருந்து வரும். என்ன ஒன்று, சொசைட்டியில் ஒரு பாயிண்டில் என்ட்ரு ஆகும்போது நம்மளோட இந்த யூனிக்கான ஐடென்டிட்டியை வந்துட்டு இதுதான் நான் சொல்லிட்டு நம்மளால் டே டு டே லைஃப்பில் அக்செப்ட் பண்ணிக்க முடியல அந்த ஐடென்டிட்டி இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா சொசைட்டியில் வந்துட்டு நம்ம ஒரு சில குரூப் ஆஃப் பீப்புளோட பிளெண்ட் ஆகணும்னா வி ஹாவ் டு ஆக்ட் இன் அ சர்டன் வே. ஸோ அதனால் என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட ஒரு பாயிண்டில் ஒரு சொசைட்டிக்குள்ளே ஒரு ஏஜை என்ட்ரு ஆக போகுது, நம்ம வந்துட்டு ஈவன் தோ வி நோ தட் வி ஆர் டிஃப்ரெண்ட், நம்ம வந்துட்டு இல்லை நான் இப்படி தான், மென்னோட ட்ரைட்ஸ்லாம் எப்படி, ஸோ ஐ வில் ஷோ கேஸ் மை செல்ஃப் அஸ் மோர் மேஸ்குலின், விமனோட ட்ரைட்ஸ்லாம் தான், ஸோ ஐ வில் ஷோ கேஸ் மை செல்ஃப் அஸ் மோர் ஃபெமினின்னு சொல்லிட்டு இன் ஆர்டர் டு கெட் த பியர் குரூப் வந்துட்டு நம்மளே நம்மளை ஏமாற்றிக்கிறோன்னு சொல்ல மாட்டோம், சப்ரஸ் பண்ணிக்கிறோம். ஐ திங்க் சொசைட்டி நம்மளை சப்ரஸ் பண்ணல, நம்மளே நம்மளை சப்ரஸ் பண்ணிக்கிறோம் டு கெட் பிலாங்கிங், டு கெட் அ ஹோல்டு. எனக்கும் ஒரு குரூப் இருக்குங்கிறது அந்த ஒரு விஷயத்துக்காக நம்ம we suppress ourselves. பட் ராபர்ட் க்ரீன் என்ன சொல்கிறான்னா, நீ சப்ரஸ் பண்ணவே வேணாண்டா, இட்ஸ் நேச்சுரல். ஒரு ஹியூமனுக்குள்ளே வந்துட்டு நீ சயின்ஸ் பேஸ்டாக பார்த்தாலும் சரி, கேரக்டர் டெவலப்மெண்ட் பேஸ்டாக பார்த்தாலும் சரி, இட்ஸ் மேஸ்குலினிட்டிங்கிறது மென்னுக்குன்னு மட்டும் ரிசர்வ்டு கிடையாது, ஃபெமினிசம்ங்கிறது விமனுக்கு மட்டும் ரிசர்வ் கிடையாது. ரெண்டுமே இட்ஸ் இட் பிலாங்ஸ் டு அ ஹியூமன், இட்ஸ் நார்மல், இட்ஸ் பயாலஜிக்கல் எல்லாத்தையும் கூட கேரக்டர் வைஸாக பார்க்குற போது இட்ஸ் நார்மல் அண்ட் இட்ஸ் ஓகே. நம்ம எப்படி இது ரெண்டுத்தையும் சக்ஸஸ்ஃபுல்லாக இன்டெகிரேட் பண்ணுறோமோ அது பொறுத்து நம்மளோட சக்ஸஸ், நம்மளோட ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட், நம்மளோட பொட்டென்ஷியல் இன்னும் டேப் பண்ண முடியுங்கிறது தான் இந்த லா ஆஃப் ஜெண்டர் ரிஜிடிட்டியோட பேஸ். ஸோ பை இன்டெகிரேட்டிங் மேஸ்குலினிட்டி அண்ட் feminine traits within us, we can open a whole another level of potential. அதில் நம்ம நல்லா இம்ப்ரவைஸ் பண்ண முடியும், சொசைட்டியில் இன்னும் நல்லா பவர்ஃபுல்லாக நம்மளை எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்க முடியுங்கிறது அவர் சொல்கிறாரு. ஸோ ஹீஸ் ஆல்சோ சேயிங் தட் அதை எந்த ஒரு சொசைட்டியோட ஸ்டீரியோடிப்பிக்கல் ஸ்ட்ரக்சரையும் வச்சு நாங்களை ஹோல்டு பேக் பண்ண விடாதீங்கன்னு சொல்கிறாரு. ஸோ இவர் இப்போ இதை சொன்னால் கூட இதை 18th century 17th century அந்த டைமில் வாழ்ந்த கேத்ரின்கிற ஒரு கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதில் அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா, இப்போ புரட்சிகள் நிறைய இருக்குது, பெண்கள் எம்பவர்மெண்ட், விமன் எம்பவர்மெண்ட் எல்லாமே இருக்குது. பட் அந்த டைமில் பார்த்தோன்னா
விமனை எப்படி பார்த்துருப்பாங்கன்னு நான் சொல்லணும்னு இல்லை, அஃபென்சிவாக இருந்தாலும் விமனுக்குன்னு ஒரு சில செட் ஆஃப் ட்ரைட்ஸ் இவ்வளோதான் அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணி வச்சிருந்த டைமில் ஷீ how she was so adventurous. She did lot of things, amazing feat of chivalry, you can call it anything. அவங்க வந்துட்டு did lot of things, and that made her a living legend in the 18th century. Milan, Catherine of Milan, அவங்க ஸ்டோரி நம்ம படிச்சு பார்த்தா தெரியும். She has gone through lot of things that made her so strong. And while அவங்க அந்த விஷயத்தை என்டியூர் பண்ணிட்டு ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணுற போது இல்லைனா எக்ஸிக்யூட் பண்ணுற போது ஷீ லேர்ன்ட் ஹவு டு இன்டகிரேட் த மாஸ்குலின் ட்ரைட்ஸ் விச் ஷீ ஹாஸ் லேர்ன் ஃப்ரம் ஹெர் ஃபாதர். அண்ட் அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த நேச்சுரலான ஒரு ஃபெமினின் ட்ரைட்ஸ் குவாலிட்டிஸை she found two extremes within her, and அதை கரெக்டாக இன்டகிரேட் பண்ணி she did lot of wonderful things. So she is known as a legend in among Italy. இப்போ கூட நிறைய பீப்புளுக்கு அந்த யூரோப்பில் இருக்கிற பீப்புள் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் கேத்ரின் ஆஃப் மிலன். ஸோ இதுதான் ராபர்ட் க்ரீனுமே சொல்கிறாரு, நீங்கள் வந்துட்டு சொசைட்டி இப்படி ஹோல்டு பண்ணுன்னு சொல்லிட்டு டோன்ட் ஹோல்ட் யுவர் செல்ஃப் பேக். நீங்கள் யூ கேன் எக்ஸ்ப்ளோர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பையன் அப்படின்ன போது அவனுக்குள்ள ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா அதை பேசி முடிக்க முடியும் அப்படின்னு அவனுக்கு தோணுச்சு அப்படின்னா, பட் இருந்தாலும் அவனோட குரூப்பில் இருக்கக்கூடிய பீப்புளெலாம் இல்லை மென்னுனா ரொம்ப அக்ரெஷன் இருக்கணும், வைலன்ஸ் இருக்கணும். இந்த ஸ்கூல் டைம்லலாம் நடக்கும், டேய் மச்சான் யாரா பேசுவாங்க, போடு அடியே போடு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு சில டிப்பிக்கலான ஒரு செட்டிங்கை வந்துட்டு நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்க தேவையில்லை. இஃப் யூ வாண்ட் டு டாக், இஃப் யூ வாண்ட் டு பி மோர் எமோஷனலி இன்டெலிஜென்ட் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் த சிச்சுவேஷன் ஹோலிஸ்டிக்லி அண்ட் ப்ரொவைட் அ சொல்யூஷன், ஜஸ்ட் கோ ஃபார் தட். சொசைட்டி ஒன்று அக்செப்ட் பண்ணுதா பண்ணலையாங்கிறது யூ டோன்ட் ஹாவ் டு கேர் அப்படிங்கிறது தான் ராபர்ட் க்ரீனோட ஒரு ஐடியா. ஏன்னா யார் நம்மளை இதே மாதிரி தான் இருக்கணும்னு சொல்கிறவங்க உங்கள் ஆப்வியஸாக ஒரு குட்டி கைக்குட்டைக்குள்ளே வாழ்கிற பீப்புள், தோஸ் ஹூ ஸ்டெப் அவுட் ஆஃப் தேட், அவங்க எல்லாமே பறந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ பறக்கணுமா கைக்குட்டைக்குள்ளே நீந்திட்டு இருக்கணுமாங்கிற சாய்ஸை நம்ம தான் மேக் பண்ணோம். இதை இன்னும் எனக்கு ஒரு நல்லா ரெலவெண்ட்டாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ நான் ரீசெண்டாக அமிஷோட சிவா ட்ரிலஜி நான் படிச்சுட்டு இருக்கிறேன். அப்போ அதுலேருந்து எனக்கு ஒரு ரெஃபரன்ஸ் சொல்ல போனால், எக்ஸாம்பிளுக்கு இப்போ சிவனும் சக்தியும் வந்துட்டு தனித்தனியாக இருந்தபோது கூட ரொம்ப பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. பட் சிவனும் சக்தியும் சேர்ந்தாச்சு அப்படின்னா அந்த சக்திக்கு வந்துட்டு எல்லையே கிடையாதுங்கிறது தான் இதோட ஒரு எசன்ஸே. when you combine those two traits, masculine and feminine qualities together, by integrating that traits within yourself and exploring that more, using the benefits out of it அப்படிங்கிறப்போ you will become அன்லிமிட்டெட் பொட்டென்ஷியலை டேப் பண்ண முடியுங்கிறது ஐடியா. ஸோ வாட் இஸ் இது, அதை ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனால் த ஒரிஜினல் செல்ஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாஸ்குலின் ட்ரைட்டையும் ஃபெமினின் ட்ரைட்டையுமே இன்டெகிரேட் பண்ணி ஒரு ஐடியலான வேர்ஷன் இருக்கும், அதை த ஒரிஜினல் செல்ஃப்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த ஒரிஜினல் செல்ஃபுக்கு பார்த்தா மாஸ்குலினாக இருக்கக்கூடிய அசர்ட்டிவாக கால்குலேட்டிவாக இருக்கக்கூடிய ட்ரைட்ஸ் இருக்கும். ஃபெமினின் ட்ரைட்ஸாக நம்ம சொல்லப்படுற ஒரு எமோஷ்னலி இன்டெலிஜென்ட்டாக, ஒரு இன்ட்யூட்டிவாக, இது கரெக்டாக வருமா வராதாங்கிறது கரெக்டாக கெஸ் பண்ணி அனலிட்டிக்கலாக இருக்கக்கூடிய மாஸ்குலின் ஸ்கில்லும் ப்ளஸ் இது கரெக்டாக வருங்கக்கூடிய ஒரு இன்ட்யூஷன், கட் ஃபீலிங், இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணுற போது நம்மளால் இன்னும் ரொம்ப ஒரு பர்ஃபெக்டான சாய்ஸஸை மேக் பண்ண முடியும், ஒரு டாஸ்க் இன்னும் நல்லா எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும், எக்ஸிக்யூட் பண்ண முடியுங்கிறது தான் ஒரு த ஒரிஜினல் செல்ஃப். இந்த அளவுக்கு பொட்டென்ஷியல் நமக்கு இருக்குங்கிறத ராபர்ட் க்ரீன் வந்துட்டு சொல்கிறாரு. அண்டு சயின்ஸுக்கும் அதுக்கு எவிடன்ஸ் இருக்குது. பை வி ஹாவ் தோஸ் வித் இன் ஆர் செல்ஃப். பட் என்ன ஒரு பாயிண்டில் வி வில் ஸ்டார்ட் டு சப்ரஸ் ஆல் த traits which are defined as masculine or feminine based on the gender what we are what we have. ஸோ இப்போ சில விமன் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்குன்னு ஒரு சில அசர்ட்டிவாக ஒரு சில ட்ரைட்ஸ் இருக்கும். பட் சொசைட்டியில் நான் இப்படி தான் இருக்கணும், ரொம்ப சப்மிசிவாக இருக்கணும், நான் பேசக்கூடாது, இந்த மாதிரி ஒரு சில ட்ரைட்லாம் இருந்தால் தான் என்னை ஒரு குரூப்பில் அக்செப்ட் பண்ணிப்பாங்க, நான் ஒரு இடத்துல ஒரு விமன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரோல் எனக்கு கிடைக்கும், அதுக்குள்ளே ஒரு மரியாதை கிடைக்குங்கிறதுக்காக அவங்க ரொம்ப சப்ரஸ் பண்ணிக்கிற சிச்சுவேஷனுக்கு தள்ளப்படுறோம். இது மென்னுக்கும், இது விமெனுக்கும் மட்டும் இல்லை, மென்னுக்கும் இது நிறைய நடக்குது. நிறைய டைம் மென் வி நோ தட் ஒரு பிரச்சனையை சார்ட் அவுட் பண்ணி பேசி முடிக்கலான்னு. பட் எனிஹவ் மென் அப்படின்னா வைலன்ஸு, அடிக்கணும், டாமினேட் பண்ணணும், அதுதான் ஒரு மென்னுக்குள்ள மரியாதை. டேய் என்னடா நீ பேசிகிட்டு இருக்கிற, போட்டு வெளுத்துவாங்க அப்படிங்கிற ஒரு ஸ்டீரியோடைப் இருக்கும். அதனாலவே நிறைய பேருக்கு பேசி முடிக்கணும்னு பிரச்சனை இருந்தால் கூட தே பீன் ஃபோர்ஸ்டு டு ஃபைட். ஸோ இது தேவையில்லை. வி ஹாவ் டு அனலைஸ் வாட் வி ஆர் சப்ரஸிங் ஃபர்ஸ்ட். அப்போ இந்த ஒரிஜினல் செல்ஃபை இன்னும் எப்படி டேப் பண்ணுறது அப்படின்னு பார்க்குற போது நம்ம எதை சப்ரஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம், வாட் வி ஆருங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போது
நான் இந்த ஒரு சில ஃபேக்ட்ஸ்லாம் பேசினா கூட வாட் இஸ் masculinity, வாட் இஸ் ஃபெமினின் ட்ரைட்ஸ் இதுவே தெரியாமல் சில டைம் 4 பேர் ஏதோ ஒன்று பேசுகிறோங்கிறதுக்காக நான் மேஸ்குலின், நான் மென்னு அப்படின்னு சுற்றிட்டு சில டைம் இன்னொன்று நான் ஃபெமினிசம் அப்படின்னு சொல்லி ரொம்ப எக்ஸ்ட்ரீமிஸ்டாக போகிறதுக்கு பதிலாக ஐ திங்க் இட்ஸ் எவ்ரிபடிஸ் டியூட்டி இன் ஆர்டர் டு ரீச் த ஒரிஜினல் செல்ஃப். ஐ திங்க் வி ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் வேர் வி ஸ்டாண்ட். அதனால் கண்டினியூங்காக எஜுகேட் பண்ணி பார்க்கலாம். வாட் இஸ் மேஸ்குலினிட்டி, வாட் இஸ் ஃபெமினிசம். அப்போ இதை பற்றின கொஞ்சம் டாபிக்ஸை படித்து பார்த்துட்டு இல்லைன்னா இதை பற்றி எந்த பயாஸும் இல்லாமல் பேசக்கூடிய பீப்புளோட ஆடியோஸை பற்றி கேட்டு, இப்போ ஆண்ட்ரூ டேட்டுக்கிட்ட பற்றி பேசினா மேஸ்குலினிட்டிங்கிற ஒரு எக்ஸ்ட்ரீமிசம் எடுப்பாங்க. சில ஃபெமினிஸ்ட் இருப்பாங்க, அவங்களோட டாபிக்ஸை கேட்டால் ஃபெமினிசம்ங்கிற ஒரு எக்ஸ்ட்ரீமிசம் வந்துட்டு ஹோல்டு பண்ணுவாங்க. ஸோ இது ரெண்டத்தையும் ஒரு எக்ஸ்ட்ரீமிஸ்டாக இல்லாமல் ஒரு பயாஸே இல்லாத ஒரு நியூட்ரலான ஒரு பர்சன் பேசுகிறத கேட்குற போது இதுதான் மேஸ்குலினிட்டியா, இதுதான் ஃபெமினிசமா, அப்போ வாட் ஐ எம் ட்ரிவன் பை, டூ ஐ ஹாவ் த மேஸ்குலின் ட்ரைட்ஸ் வித் இன் மீ டாமினண்ட்டாக இருக்கா, இல்லை ஃபெமினின் ட்ரைட்ஸ் டாமினண்ட்டாக இருக்கா, இல்லை ரெண்டு ஈக்குவலாக இருக்குதா, அப்போ நான் எதை சப்ரஸ் பண்ணி வச்சுட்டு இருக்கிறேன். நமக்கே தெரியும் பேசி முடிக்கணும், அதுக்கு பதிலாக அக்ரெசிவாக இருப்போம். அதே டைமில் நம்ம ரொம்ப கேல்குலேட்டிவாக இருக்கணும்னு தோணும். பட் அதே டைமில் இல்லை, நீ இந்த அளவுக்குலாம் யோசிக்காத, அப்படியே ஒன்று சரியாக வருமா வராதாங்கிறத நீ யோசிச்சு சொல்லு, இன்ட்யூஷனை ஃபாலோ பண்ணு. இதே மாதிரி நிறைய விஷயம் சொல்கிற போது நம்ம எதை சப்ரஸ் பண்ணிட்டு இருக்கோங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ பை கெட்டிங் டு நோ வாட் வி ஆர் சப்ரஸிங் அண்ட் வாட் வி ஆர் எக்ஸ்போசிங், we can know how to move forward. We will have a clarity, we will have an idea of where we are standing. So we could apply some of the strategies, இதில் ஒரு சில strategies and techniques நான் சொல்கிறேன். அதை நம்ம அப்ளை பண்ணிவிட்டு நம்மளால் சக்ஸஸ்ஃபுல்லாக மேஸ்குலினையும் அந்த ஃபெமினின் ட்ரைட்ஸ், இந்த குவாலிட்டிஸ் ரெண்டுத்தையும் இன்டெகிரேட் பண்ணிட்டு we can get the most out of it. ஸோ மெயினாக இருக்கக்கூடிய அப்ளிகேஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் மொத்தமாக 2 நம்ம வந்துட்டு பண்ணி பார்க்கலாம். ஒன்று, அகெயின் நம்ம எந்தெந்த ட்ரைட்ஸை நம்ம சப்ரஸ் பண்ணி வச்சிட்ருக்கோங்கிறத வந்துட்டு நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு குரூப் ஆஃப் பாய்ஸ் இருக்கிறாங்க, ஒரு 12th படிக்கிற பசங்க. அப்போது ஒரு பையனுக்குள்ளே ஒரு கான்ஃப்ளிக்ட் வருது, இன்னொரு பையனுக்கும் கான்ஃப்ளிக்ட் வருது. அந்த பையன் சொல்கிறான், சரி வினோத்துக்கு ஒரு கான்ஃப்ளிக்ட் வருது, சுரேஷ்க்கு ஒரு கான்ஃப்ளிக்ட் வருது. வினோத் என்ன சொல்கிறான், டேய் ஏன்டா போய் சண்டை போட்டுட்டு நம்ம பேசி முடிப்போம், எதுக்கு தேவையில்லாமல். அப்போது வினோத்தோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்கிறாங்க, டேய் யாரா பேசிகிட்டு இருப்பாங்க, நம்மலாம் பசங்க, நம்ம உட்காந்துட்டு 4 அடி அடித்தாதான் அவன்லாம் அமைதியாக இருப்பான், இல்லைன்னா நீ பேசினா உன்னை வந்துட்டு ஏதாவது சொல்லுவாங்க, நான் என்ன சொல்லுவாங்கன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ இப்படி சொல்லுவாங்க அப்படி சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு ஏற்றி விடுவாங்க. ஸோ வினோத்துக்கு என்னென்னா, செய்யோ என் குரூப்புன்னு ஒன்று இருக்குது, அந்த குரூப்புக்குள்ளே நான் வந்துட்டு அசோசியேட் ஆகணும், இல்லைனா அவனுங்களே என்னை வந்துட்டு டேய் நீலாம் ஒரு ஆளா போடா அப்படின்னு சொல்லிட்டு என்னை விட்டுருவாங்க. அதுக்காண்டி வினோத்துக்கு சண்டை போட பிடிக்காட்டியும் கூட அவன் சண்டை போட்டுருப்பான். இது வந்துட்டு என்னடா நீ பேசிகிட்டு இருக்குன்னு சொன்னாலும் இது நடைமுறையில் நடந்துட்டு தான் இருக்குது, இப்போவும் நடக்குது, நாளைக்கும் நடக்குது, நாளானைக்கும் நடக்கும். ஸோ அதுக்கு பதிலாக நம்ம கொஞ்சம் டைமை ரிஃப்ளெக்ட் பண்ணோம். இதுக்கு நிறைய கரேஜ் அண்ட் ஸ்ட்ரென்த் வேணும்னு நான் யோசிக்கிறேன். ஏன்னா இட்ஸ் லைக் சேயிங் நோ. ஈவன் தோ ஒரு 1000 பேர் உங்களுக்கு முன்னாடி இருந்துட்டு ஒரு தப்பான விஷயத்த சொன்னாலும் நம்ம இல்லை நீங்கள் தப்பு தான்டா, எனக்கு தெரியும் நான் பண்ணுறது கரெக்டுங்கிற சொல்கிற அளவுக்கு கட்ஸும் ஸ்ட்ரென்த்து வேணும். ஸோ அது ஃபஸ்ட்டு பில்டு பண்ணுறதுக்கு ஐ திங்க் நம்ம நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கோ த்ரூ பண்ணி அண்ட் ஒரு நல்ல கான்ஃபிடென்ஸ் இன்னும் பில்டு பண்ணுவோம், அதுக்கு வருவோம். பட் எனிஹவ் அந்த கான்ஃபிடென்ஸ் இருக்குன்னு நம்ம அசியூம் பண்ணி மூவ் பண்ணுற போது வி ஷுட் ரிஃப்ளெக்ட். ஓகே எனக்கு தோணுது நான் பேசி முடிக்கணும்னு. அப்போது என்னென்னா, ஓகே ஃபஸ்ட் எடுத்த உடனே ரொம்ப அக்ரெசிவாக அதே டெக்னிக்னு இல்லை, இப்போ நமக்கு தெரியும் நிறைய விஷயங்களில் எந்த மாதிரி மூவ் பண்ணலான்னு, அது மேஸ்குலினாக இருக்கா ஃபெமினின் இருக்கா, இதை பற்றி ஒரு ஐடியா நமக்கு கிடைக்கும். பிகாஸ் வி நோ தட் வாட் இஸ் த ஒரிஜினல் செல்ஃப் அண்ட் அதை பற்றி நம்ம ரிசர்ச்சும் பண்ணியிருப்போம். ஸோ எந்த ட்ரைட் சப்ரஸ் ஆகுறதுங்கிறத நம்ம ஜேர்னல் பண்ணி அப்சர்வ் பண்ணி ரிஃப்ளெக்ட் பண்ணி எடுத்து வச்சுட்டு ஹவ் வி ஆர் ரியாக்டிங்கிறத பார்த்துட்டு, ஓகே ஆப்போசிட் ஜெண்டர், இப்போ எக்ஸாம்பிள் மென் வந்துட்டு நான் சொன்ன மாதிரி சண்டை போட்டு முடிக்கக்கூடிய விஷயத்த இப்போது ஃபெமினின் ட்ரைட்ஸ் இருக்குது, கொஞ்சம் பேசி முடிக்கிறது, இல்லை ஒரு எமோஷ்னலி எம்பத்தட்டிக்காக ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எதனால் அவங்க அப்படி பண்ணியிருப்பாங்கங்கிறது இன்னும் அனலைஸ் பண்ணி அந்த எமோஷ்னலாக அந்த ப்ராப்ளமை சார்ட் அவுட் பண்ணி சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது, இதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுறதுங்கிறத நீங்கள் நம்ம ஆப்போசிட் ஜெண்டரில் இருக்கக்கூடிய பீப்புள்கிட்ட கூட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பை கெட்டிங் டு நோ வாட் they do, இது எல்லாத்தையும் பற்றி அப்சர்வ் பண்ணி பார்த்துட்டு we can start applying it in a very சிமிலரான ஒரு கண்ட்ரோல்டு என்விரான்மெண்ட்டில் அப்ளை பண்ணலாம். எடுத்த உடனே கான்ட்ரவர்சியாக போய் அப்ளை பண்ணணும் இல்லை, ஒரு சிமிலர் சுச்சுவேஷன் வருது, நெக்ஸ்ட் டைம் ஒரு பிரச்சனை வருது அப்படிங்கிறப்போ வினோத் என்ன பண்ணான்னா, டே இருடா
நம்ம ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி பேசி பார்ப்போம், சுரேஷ் கிட்ட முதல்ல என்ன தான் பிரச்சனைன்னு பேசலாம், இவன் ஒத்து வரலான்னு நம்ம பார்த்துக்கலாங்கிற மாதிரி ஒரு டிப்ளமேட்டிக்காக ப்ளே பண்ணிட்டு கூட ஹீ கேன் கெட் டு நோ த பெர்ஸ்பெக்டிவ். தென் ஹீ கேன் இன்ஃப்ளூயன்ஸ் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாடுறா இதனால தான் ப்ளா 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 இந்த ப்ராப்ளம் வந்திருக்கு, இது நம்ம வந்துட்டு இதை பேசி முடிக்கலாம். நெக்ஸ்ட் டைம் பை getting a clear picture, giving a clear picture, he won't cross the line, I won't also cross the line, we can live harmoniously அப்படிங்கிற மாதிரி கொண்டு வரலாம். ஸோ இது ஒரு டெக்னிக். அண்ட் இன்னொரு டெக்னிக் பார்க்குற போது ரோல் மாடல்ஸ் அண்ட் பீப்புள் ஹூ ஹாஸ் இன்டகிரேட்டட் தீஸ் டூ masculine and feminine traits and got the most out of itங்கிற மாதிரி ஹிஸ்டரியில் நிறைய பீப்புள் இருக்காங்க. சே எக்ஸாம்பிள் கேத்ரின், இதே மாதிரி எஃப்டிஆர், ஃப்ராங்க்லின் டி ரூஸ்வெல்ட், இதே மாதிரி நிறைய பீப்புள் இருக்காங்க. அவங்க முதல்ல என்ன மாதிரி ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க, எப்படி அதை ஓவர் கம் பண்ணியிருக்காங்க, ஹவு தே காட் த மோஸ்ட் அவுட் ஆஃப் இன்டகிரேட்டிங் த masculine அண்ட் ஃபெமினின் குவாலிட்டிஸுங்கிறதெல்லாம் நம்ம படித்து பார்க்கலாம். இதை எக்ஸ்பிளிசிட்டாக அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் காட்டியிருப்பாங்களான்னு நமக்கு தெரியாது. பட் பை கெட்டிங் டு நோ வாட் இஸ் masculine traits and what is feminine traits, அவங்க பயோகிராஃபியை படிக்கிறப்போ கரெக்ட் தாண்டா இவங்க அந்த ரெண்டுத்தையுமே கரெக்டாக அப்ளை பண்ணியிருக்காங்க நம்மளால் கண்டிப்பாக பிரித்து பார்க்க முடியும். ஒன்ஸ் வி கெட் டு நோ the base idea of these two qualities, if you see every person you can see a combination of masculine and feminine qualities. So அதை பார்த்து நம்ம we can get to know நம்ம லைஃப்லேயும் இன்னும் நிறைய விஷயங்களை அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் கரெக்டாக சொல்ல போனால் ராக்கை வந்துட்டு நம்ம சொல்லலாம். ராக் வந்துட்டு இந்த ஜுமான்ஜி இதே மாதிரி அட்வென்ச்சரஸ் மூவிலலாம் பார்த்தீங்கன்னா அவர் பயங்கர masculine-ஆக ரஃப் அண்ட் டஃப்பாக காட்டுவாங்க. பட் அவர் பார்த்தீங்கன்னா எனிமீஸ் கிட்ட ரொம்ப masculine-ஆக ரொம்ப அப்படியே அக்ரெசிவாக இருப்பார். பட் அதே டைம் when it comes to his own team and own friends, அவங்களோட ஆலைஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப காமெடியாக, ஒரு ஜென்டிலாக, எமோஷ்னலி அண்டர்ஸ்டாண்டிங்காக, அவருமே ரொம்ப இப்போ இது ஒல்வரின், இப்போ டெட்புல் வெர்சஸ் ஒல்வரினில் கூட பார்த்தீங்கன்னா அட் ஒன் பாயிண்ட் அவர் ரொம்ப அவங்க ஃபேமிலின்னு, அவங்க ஃப்ரெண்ட்ஸ், அவங்களோட பியர்ஸ்னு வரப்போ ஹீ பிகம்ஸ் மோர் ஷோ கேசஸ் த எம்பத்தி, எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் காட்டுறாரு. பட் வென் இட் கம்ஸ் டு எனிமீஸ் ஹீ பிகம்ஸ் அக்ரெசிவ் டு ப்ரொடெக்ட் ஹிஸ் ஓன். இதே மாதிரி தான் ஐ திங்க் தட் இஸ் அ சக்ஸஸ்ஃபுல் இன்டெகிரேஷன் ஆஃப் போத் masculine and feminine traits. ஸோ ராக், இந்த ஒல்வரின், இந்த மாதிரி கேரக்டர்ஸ் எல்லாம் டிஃபைன் பண்ணியிருக்காங்களே, இதே மாதிரி நம்ம வந்துட்டு ரியல் டைம் வேர்ல்டில் இருக்கக்கூடிய ஆக்சுவலான பீப்புள் கிட்டேருந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். பை இப்போ நம்ம திருப்பி சொல்ல வரேன், அந்த ராக்கை நம்ம இப்போ பார்க்குறப்போ சமல்ல அவர் வந்துட்டு இப்படி வேறு லெவலில் இருக்கிறாருலாங்கிற மாதிரி ஒரு பார்க்குறோம் இல்லையா. பட் இதே இது இப்போ அவர் ஒரே அடியாக அடிச்சுட்டே இருந்த, ஒரே அடி மிதிதான்னு பார்த்தா என்னடாயமா ஒருத்தன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் by completely integrating these two traits, we see him as the an ideal version of a human being. So I think we can also do that by first accepting that acceptance எல்லாத்துக்குமே ரொம்ப முக்கியம், அண்ட் ரிஃப்ளெக்ஷன் ரொம்ப முக்கியம். ஓகே, நம்ம எங்கே நிற்கிறோங்கிறத ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். பட் வெதர் if we are standing in the right way or wrong, ஐ மீன் இன்னும் இம்ப்ரவைஸ் பண்ணக்கூடிய இடத்துல நிற்கிறோமாங்கிற ஒரு ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய எபிலிட்டி இருக்கணும். இது ரெண்டுத்தையும் வச்சு பை studying and to get to know more about the topic, we can improvise ourselves. So I wish that everybody does that. நான் இந்த புக்கோட, இந்த சாப்டரோட எசன்ஸ் நான் சொல்லியிருக்கேன். பட் ஐ எம் ஷுர் தட் யூ ஷுட் ரீட் திஸ் புக். இந்த கான்செப்டை நம்ம கேட்டால் கூட ஐ எம் டெல்லிங் யூ வித் 100% assurance that you should read it, so you will get to know more perspective. இப்போ நான் பார்த்தது இது என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல நான் ஷேர் பண்ணியிருக்கேன். பட் when you read it, you may get a different perspective, and that perspective is unique to everybody. And I am also ready to get to know the perspective of viewers. அதை நீங்கள் கமெண்ட்டில் டைப் பண்ணலாம். அண்ட் நான் அந்த எக்ஸ்ட்ரீமிசம் பற்றி சொல்லியிருந்தேன் இல்லையா, அது மாஸ்குலினிட்டிக்கும் இருக்குது, ஃபெமினிசம்க்கும் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்குங்கிறத விட ராபர்ட் கிரீனோட சொன்னதை வச்சு நான் பார்க்குற போது, when a person builds some defaultaன ட்ரைட்ஸை ஒரு கேரக்டராக உருவாகி வரும்போது அவங்களுக்குன்னு ஒரு ஓன் ஐடென்டிட்டி இருக்குது. அந்த ஐடென்டிட்டியை சொசைட்டிக்குள்ளே என்ட்ரு வரும்போது they say no, this identity won't suit you, this is your identityன்னு சொல்லிட்டு அதை ஸ்டீரியோடைப் பண்ணுறாங்க. when you suppress your own identity to fit into a group, there is a physiological and psychological stress that would be created. அது வந்துட்டு நமக்கு உடனே எக்ஸ்பிளிசிட்டாக தெரியட்டையும் கூட உள்ளே இருந்துட்டு அது கொஞ்சம் கொஞ்சமாக டேப்பர் ஆகிட்டே இருக்கும். அட் ஒன் பாயிண்ட் என்ன சொன்னால், டேய் போங்கடா நீங்களும் உங்கள் சொசைட்டியும் நீங்கள் என்னெல்லாம் சொல்லிட்டு நான் பண்ணிகிட்டு இருக்கேன், அட் தென்ல நான் ஐ டோன்ட் ஃபீல் மை செல்ஃப் கம்ப்ளீட்னு சொல்லிட்டு தான் ஒரு ஐடியாலஜி பக்கத்தில் அப்படியே போய் சேர்ந்துடுறாங்க. நான் எக்ஸ்ட்ரீமாக, நான் ஃபெமினிசம், நான் மாஸ்குலினாக இருக்க போகிறேன் அப்படின்னு. ஸோ ஐ சே இன்ஸ்டெட் ஆஃப் going to extreme sides, I think we ourselves can find a neutral
ஒரு ஒரு சிவனும் சக்தியும் சேர்த்து இன்டெகிரேட் ஆன மாதிரி ஒரு காமன் பாயிண்ட்டை நம்ம கூட கனெக்ட் பண்ணலாம். பை கனெக்டிங் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் தேட், பை இன்டெகிரேட்டிங் தோஸ் டூ ட்ரைட்ஸ் டுகெதர், we will get to know the people who does that, so we can become another community. இல்லைனா இங்கேருந்து நம்ம ஆரம்பிக்கக்கூடிய சின்ன இன்ஃப்ளூயன்ஸ் that will be that would inspire the community where you live in. You can talk to people, you can share the ideas. So I think you, by reading and by getting to know this concept, I am sure that நம்ம அந்த ஓப்பன் அந்த கைக்குட்டைக்குள்ளே இருக்கிறதுக்கு பதிலாக it's time for us to fly, and we'll try to influence the environment, the society and the world in a positive way, and let us leave this world, the society behind. இங்கேருந்து போகும்போது we will leave it better than how we found it. So stay strong.